இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூபாய் 10ற்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய் 3 பைசா தனிவட்டி வீதமானது கிடைக்கும் தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. மாதத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 3 பைசா பர் ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 பைசான்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம அதை எதுக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க, ரூபாய்க்கு மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 100 பைசா இருக்கும். ஸோ அந்த 100ஆல் கட் பண்ணிடுறேன். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு மதிப்பை வந்து சதவீதமாக மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சதவீதத்துக்கு மாறிடும். ஸோ அதனால் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 100 கட் பண்ணிட்டு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், 3% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, மந்த்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நமக்கான 100% என்ன, அசலோட மதிப்பு எவ்வளோ, 10 ரூபா. இதுக்கு தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. தனிவட்டிக்கு நேராக தனிவட்டியோட சதவீதம் எழுதணும். எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். என் வந்து 3 இயர்ஸ், ஆர் வந்து என் வந்து 4 மந்த்து, ஆர் வந்து 3% அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை கிராஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணோம். இது எந்த சைடில் வேணாலும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 1 0க்கு 1 0 அடிச்சு விட்றேன். அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 3 × 1 12ன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 10 டைம்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க 10 வந்து ஈக்குவல் ஆன்சர் கொண்டு போகும்போது டிவிஷனில் போகும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே 1 0 இருக்குது, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு விட்றேன். அப்போ 1.2 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான தனிவட்டியாக இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர். ரொம்பவே முக்கியமான சம் தான். இதே கொஷின் கூட ரிப்பீட்டட் ஆகலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.